இன்றைய அழகே அழகு சீரியல் எபிசோட் நெஞ்சை பதற வைக்கும் அளவுக்கு பல உணர்ச்சிகரமான திருப்பங்களையும் கண்ணீரையும் கொண்டு வந்துவிட்டது நண்பர்களே. ஒரு சாதாரண வார்த்தை எப்படி ஒரு பெரிய குடும்பத்தையே சுக்குநூறாக உடைத்து சுக்குநூறாக்கும் என்பதை இன்றைய எபிசோடில் நாம் நேரில் பார்த்து அதிர்ந்து போனோம். ஆரம்பமே ஒரு பயங்கரமான இருண்ட கார் பயணத்தில் இருந்து தொடங்குகிறது. வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஆனால் காருக்குள் அதைவிட பெரிய ஒரு உணர்ச்சி புயல் அடித்து கொண்டிருக்கிறது. காருக்குள் ரேவதியும் அவளது கணவனும் மிகவும் இறுக்கமான முகத்துடன் பேசிக்கொண்டு வருகிறார்கள். காரை ஓட்டிக்கொண்டு வரும் கணவனின் முகத்தில் அப்படி ஒரு தாங்க முடியாத கோபம். இத்தனை நாட்களாக நெஞ்சுக்குள் அடக்கி வைத்திருந்த எரிமலை மொத்தமாக வெடிப்பது போல அவன் ரேவதியிடம் ஆத்திரமாக கேட்கிறான். ஒரு புருஷன் தன் மனைவியை நம்பி தன் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்க ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே கொண்டு போய் உன்னுடைய அப்பா அம்மாவிடம் சொல்லுவாயா என்று கொந்தளிக்கிறான். ரேவதி எதுவும் பேசாமல் அமைதியாக குற்ற உணர்ச்சியோடு அவனையே பார்க்கிறாள். அவளுக்கு என்ன சொல்வது என்று சத்தியமாக தெரியவில்லை. ஆனால் கணவன் அவளை விடுவதாக இல்லை. நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன், ஆனால் நீ அதை எப்படி மாற்றி உன்னுடைய குடும்பத்தில் போய் சொல்லி இருக்கிறாய் என்று அவன் கேட்கும் போது அவனுடைய குரலில் அவ்வளவு வலி தெரிகிறது. இப்போது அவர்கள் என்னை ஒரு கொடூரமான மனிதன் போல பார்க்கிறார்கள் என்று அவன் குமுறுகிறான். மாமா அத்தை இருவரையும் நான் என் பெற்றோருக்கு சமமாக தெய்வமாக நினைக்கிறேன். ஆனால் அவர்களை நான் தினமும் டார்ச்சர் செய்வதாக நீ போய் சொல்லி இருக்கிறாய். இது எவ்வளவு பெரிய துரோகம் ரேவதி என்று அவன் கேட்கிறான். சாதாரண மன வருத்தத்தில் நான் சொன்னதை நீ எப்படி இவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனையாக மாற்றுவாய் என்று அவன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் ரேவதியின் நெஞ்சில் கூர்மையான ஈட்டியைப் போல பாய்கிறது. தான் செய்த மிகப்பெரிய தவற்றை உணர்ந்த ரேவதி இந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக கண்கலங்கி தலையை குனிந்து கொள்கிறாள். இருவருக்கும் இடையில் நிலவும் அந்த அமைதி பார்வையாளர்களாகிய நமக்கு மிகப்பெரிய மூச்சு முட்டலை கொடுக்கிறது. இந்த பக்கம் மலர் இருக்கும் வீட்டில் பார்த்தால் நிலைமை இதை விட பல மடங்கு மோசமாக இருக்கிறது. ரேவதியின் அப்பா அம்மா மற்றும் வீட்டார் அனைவரும் ஹாலில் ஒன்றாக அமர்ந்து பெரிய பஞ்சாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரேவதியின் அம்மா முகத்தில் அத்தனை ஆத்திரமும் அவமானமும் அப்பட்டமாக தெரிகிறது. கண்கள் சிவக்க நெஞ்சு படபடக்க அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு குழம்பாக கொதிக்கிறது. பெத்த பொண்ணு நம்மளை தேடி வந்து தன் குடும்ப கஷ்டத்தை சொல்லி அழுதால் இந்த மாப்பிள்ளை எப்படி நம்மை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாம் என்று அவர் கொந்தளிக்கிறார். ஒரு மாமியார் மாமனார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒன்றும் என் மகளை கொடுமைப்படுத்தவில்லை, என் மகளை நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன் என்று அவர் ஆத்திரப்படும் போது அழகு மலர் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறாள். அத்தை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். ரேவதி அப்படி எல்லாம் சொல்லி இருக்க மாட்டாள், மாப்பிள்ளை ஏதோ கோபத்தில் பேசி இருப்பார் என்று மலர் எவ்வளவு சொல்லியும் அந்த அம்மா கேட்பதாகவே இல்லை. குடும்பத்தில் நடக்கும் இந்த அநியாயங்களை பார்த்து மலரின் மனது மிகவும் வலிக்கிறது. ரேவதி சொல்லாமல் மாப்பிள்ளைக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியும் என்று அவர் திருப்பி கேட்கும் போது வீட்டில் உள்ள அனைவருக்கும் என்ன சொல்வது என்றே புரியாமல் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள். இந்த ஆணாதிக்க குடும்பத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மூத்தவரான அப்பா அமைதியாக ஒரு ஓரத்தில் நாற்காலியில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த பயங்கரமான மௌனம் அந்த வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பயத்தை கொடுக்கிறது. பாக்கியராஜ் தன் மாமியாரை எப்படியாவது சமாதானம் செய்ய பார்க்கிறான். மாப்பிள்ளை ஏதோ கோபத்தில் வார்த்தையை விட்டு இருப்பார், அதை நாம் பெரிய விஷயமாக ஆக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியும் அந்த அம்மா அடங்குவதாக இல்லை. என் பொண்ணு வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்று நான் கனவில் கூட நினைக்கவே இல்லை என்று அவர் குமுறி குமுறி நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழும்போது மலரின் முகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி தெரிகிறது. அங்கே ஒரு பயங்கரமான குடும்ப அரசியல் உருவாகிறது என்பது மட்டும் பார்வையாளர்களுக்கு மிக தெளிவாக புரிகிறது. இதற்கு இடையில் அடுத்த காட்சியில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் பூகம்பம் வெடிக்கிறது. ரேவதியின் கணவன் மிகவும் சோர்வாக தன்னுடைய வீட்டிற்கு வருகிறான். ஹாலில் குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவன் மிகவும் சாதாரணமாக தன் குழந்தையை தூக்கி கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று அங்கே அவனுடைய அம்மா, அதாவது ரேவதியின் மாமியார் ஆவேசமாக நடந்து வருகிறார்.
அவருடைய முகத்தில் அப்படி ஒரு சோகம், அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு ஏமாற்றம். அவர் நேராக தன் மகனிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த ஒரு கேள்வி ஒட்டுமொத்த வீட்டையும் ஒரு நிமிடம் அப்படியே உறைய வைக்கிறது. டேய், உன் அப்பா செத்து போனதற்கு நான் தான் காரணம் என்று நீ உன் பெண்டாட்டியிடம் சொன்னாயா என்று அந்த தாய் உடைந்த குரலில் கேட்கும் போது அந்த வார்த்தைகள் அவன் தலையில் இடி போல வந்து விழுகிறது. இதை கேட்டதும் அவனுக்கு அப்படியே தூக்கிவாரி போடுகிறது. கையில் இருந்த குழந்தையை பதற்றத்துடன் கீழே இறக்கிவிட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் சிலையாக நிற்கிறான். என்னம்மா சொல்றீங்க? நான் அப்படி எதுவும் சொல்லலையே, நான் ஏன் அப்படி சொல்லப் போகிறேன் என்று அவன் பதறுகிறான். ஆனால் அந்த தாய் விடுவதாக இல்லை. நீ சொல்லாமல் உன் பொண்டாட்டி ரேவதி எப்படி வந்து என்னிடம் இப்படி ஒரு கொடூரமான வார்த்தையை முகத்துக்கு நேராக சொல்வாள் என்று அவர் கேட்கிறார். ஒரு குடிகாரனுக்கு வாழ்க்கை பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்ற நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கையில் என்னை பார்த்து நீ இப்படி ஒரு பழியை போடலாமா என்று அவர் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறி அழுகிறார். அந்த தாயின் உண்மையான கண்ணீரை பார்த்ததும் அவனால் தாங்கவே முடியவில்லை. துடிதுடித்து போன அவன் நேராக ஓடி போய் தன் அம்மாவின் கால்களில் பொத்தென்று விழுந்து கதறி அழுகிறான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லை. ரேவதி நான் சொன்னதை தப்பாக புரிந்து கொண்டு உங்களிடம் மாற்றி பழி போட்டு விட்டாள் என்று கால்களை இறுகப் பிடித்து கதறுகிறான். அவன் தரையில் விழுந்து அழுவதை பார்த்து வீட்டில் இருக்கும் அவனது மனைவியும் அதிர்ச்சியில் வாயடைத்து நிற்கிறாள். குடும்பத்தில் இவ்வளவு பெரிய தீயை பற்ற வைத்தது ரேவதி தான் என்பது அங்கே சந்தேகமே இல்லாமல் உறுதியாகிறது. அந்த தாய் தன் மகனை சமாதானம் செய்யாமல் கோபமாகவே நிற்கிறார். அங்கே நிலவும் அந்த மரண அமைதியும் அந்த அழுகுரலும் நம்மையே அறியாமல் நம் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விடுகிறது. இரவு நேரம் ஆகிறது. ஒரு பெரிய புயல் அடித்து ஓய்ந்தது போல இருக்கிறது அந்த வீடு. தாத்தா தன் பேத்தியுடன் கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு அவளை அன்பாக தூங்க வைக்கிறார். அப்போது படுக்கை அறையில் பாக்கியராஜும் அழகு மலரும் தனியாக பேச்சிக்கொண்டு இருக்கிறார்கள். பாக்கியராஜ் மிகவும் சாதாரணமாக மலரிடம் பேச்சு கொடுக்க முயற்சிக்கிறான். அப்பா, இவ்வளவு நாள் வீட்டில் நடக்கும் எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு இன்று மாப்பிள்ளை செய்த தவறை சுட்டிக்காட்டி பேசியது ரொம்ப பெரிய விஷயம் என்று அவன் பெருமையாகச் சொல்கிறான். மலரும் ஆமாம், நான் கூட அதை கவனித்தேன் என்று மிகவும் அமைதியாக சொல்கிறாள். அப்போது பாக்கியராஜ் மலரின் கையை பிடித்து உனக்கு நான் எப்பவும் உறுதுணையாக இருப்பேன் என்று அவளிடம் ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க பார்க்கிறான். ஆனால் மிகவும் புத்திசாலியான மலர் அவனை பார்த்து ஒரு கேலியான சிரிப்பு சிரித்துவிட்டு ஒரு உண்மையை அவன் முகத்தில் அடித்தது போல தைரியமாக சொல்கிறாள். நீங்கள் எனக்கு எல்லாம் எந்த சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம், எனக்கு அது தேவையுமில்லை. நீங்கள் எப்பவும் உங்கள் தங்கை ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுவது போல எனக்கு எந்த பிரச்சனையிலும் சப்போர்ட் பண்ணுவதே இல்லை என்று பட்டென்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து கோபமாக எழுந்து போய்விடுகிறாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத பாக்கியராஜ் அதிர்ச்சியில் அப்படியே படுக்கையில் உட்கார்ந்து இருக்கிறான். மலரின் இந்த தைரியமான வார்த்தைகள் பாக்கியராஜின் மனதை ஆழமாக குத்துகிறது. அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் குற்ற உணர்ச்சியோடு அமர்ந்திருக்கும் காட்சியோடு இன்றைய எபிசோட் மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் முடிவடைகிறது. நாளைய எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்ற பெரிய எதிர்பார்ப்பும் தவிப்பும் இப்போது நம் அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது. தன் அம்மாவின் காலில் விழுந்து கதறிய மகனை அந்த தாய் மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா அல்லது கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே துரத்துவாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதேபோல தான் சொன்னதை மாற்றி சொல்லி குடும்பத்தில் இவ்வளவு பெரிய கலவரத்தை உருவாக்கிய ரேவதியை அவளது கணவன் சும்மா விடமாட்டான். இருவருக்கும் இடையில் நடக்கும் சண்டை ஒரு பெரிய விவாகரத்து வரை போகுமா என்ற பயம் எழுந்துள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக பாக்கியராஜின் இரட்டை வேட முகத்திரையை நேருக்கு நேராக கிழித்த தைரியமான மலர் இனி இந்த ஆணாதிக்க குடும்பத்தில் தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட என்ன மாதிரியான புதிய வியூகங்களை வகுக்கப் போகிறாள் என்பதை காண நாம் அனைவரும் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம். குடும்ப அரசியல் துரோகம் மற்றும் கண்ணீர் நிறைந்த அடுத்த எபிசோட் கண்டிப்பாக தமிழ் சின்னத்திரையில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் என்பதில்